பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது, நமது மனதும் நிறைந்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் இது ஒரு ஜஸ்ட் ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் கிடையாது. உலகத்துக்கு இந்தியா கொடுத்த மெசேஜ். கொஞ்சம் கவனத்தோட பாருங்க. ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்வு பாசிபிளி நம்ம வாழ்க்கையில் ஒரு முறை தான் பார்க்க முடியும். நான் கடைசியாக பார்த்தது 1999 கார்கில்ல கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது. அன்னைக்கு சோஷியல் மீடியா அதெல்லாம் பெரிய லெவலில் கிடையாது. என்டிடிவி, அப்புறம் தூர்தர்ஷன் நியூஸ், காலையில் நியூஸ் பேப்பர், அதுதான் செய்திகளாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு யுத்தத்தை நம்ம நேரடியாக கிட்டத்தட்ட லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்வு அப்படின்றது ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, பெஹல்காமில் நடந்த தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல், பாண்டேஜி ஏற்கனவே சொன்னார், ஒரு மிகவும் கோழைத்தனமான தாக்குதல். அதில் வீரமோ ஒரு எதுவுமே இல்லை. அது எந்த ஐடியாலஜிக்காக பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிராயுதவாணியாக நின்றவங்களை, அப்பாவிகளை நெத்தி பொட்டில் சுடுறது அப்படின்றது அது வீரம் கிடையாது, காட்டு மேராண்டித்தனம், இந்த உலகத்துக்கு ஒவ்வாத ஒரு செயல். அதன் பிறகு நாம் ஒரு முடிவு எடுக்கிறோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணுது. உளவியல் ரீதியான ஒரு தாக்கம். நிறைய பேரால் தூங்கவே முடியல என்னாலேயே. ஏன் ஒரு பெண்மணி கதறாங்க, என்னையும் கொன்னுடு அப்படின்னு சொல்லும்போது அந்த பயங்கரவாதி சொல்கிறான், மோதி கிட்ட போய் சொல்லணும், அதுக்காக தான் விட்டு வைக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த மெசேஜ் பிரதமருக்கும் போச்சு, அனைவருக்கும் போச்சு, நாடே கொந்தளிச்சது அப்படின்றது ஒரு சிறு வார்த்தை தான் இருக்கும். அதன் பிறகு நம்ம தெளிவாக பிரதமர் அவர்கள் கொஞ்சம் அமைதி காக்கும் ப்ளீஸ். ஓகே, லைட் ஆஃப் பண்ணு. ஓகே, லைட் ஆஃப். ஓகே, பிரதமர் சவுதியில் ஒரு அஃபிஷியல் பயணத்தில் இருந்தார். அதை ரத்து செஞ்சுட்டு உடனடியாக இந்தியா திரும்பினார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அன்று இரவே பெஹல்காம் போனதை நம்ம பார்த்தோம். கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி, நம்ம நாட்டுடைய உச்சபட்சமான பாதுகாப்பு அமைப்பு, அவங்க கூடுறாங்க, பேசுகிறாங்க. உடனடியாக மக்கள், பாண்டே அவர்கள் சொன்ன மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு நாளைக்கே பாகிஸ்தானை தாக்கணும், இந்தியா இஸ்ரேல் போன்று இருக்கணும் அப்படின்ட்டு. இஸ்ரேல் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு பயங்கரவாத அமைப்பு. அவங்கக்கிட்ட இராணுவமோ ஒரு பெரிய டேங்கிகளோ விமானங்களோ கிடையாது. நாம் இங்கே ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறது பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு, ஒரு ரோக் நேஷன். அந்த நாட்டோடைய அடையாளம், அந்த நாட்டோட அடிப்படை அப்படின்றது ரெண்டு விஷயத்தில் கட்டமைக்கப்பட்டுச்சு. ஒன்று இந்திய எதிர்ப்பு, இன்னொன்று ஹிந்து எதிர்ப்பு. வெறுப்பை மட்டுமே அடித்தளமாக வச்சு கட்டமைக்கப்பட்ட அந்த நாட்டை நாம் இஸ்ரேல் ஹமாஸை ஹேண்டில் பண்ண மாதிரி பண்ண முடியாது. ஆட்சியாளர்கள் அந்த இடத்துல நிதானத்தை கடைபிடிச்சாங்க. என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான முடிவை முப்படைகளுக்கு ஒப்படைக்கப்பட்டுச்சு. PM gives free hand to the armed forces. முப்படைகளுக்கும் ஸோ ஒரு பாப்புலர் நரேட்டிவ் மீடியாவில் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாடுமே நம்ம கூட இல்லைன்ட்டு. 60 நாடுகள் பெஹல்காம் தாக்குதலை கடுமையாக கண்டிச்சாங்க. இதில் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றது நிறைய பேர் மிஸ் பண்ணது. ஒன்று இஸ்ரேல், எந்த உதவிகளும் நாங்கள் செய்வோம் உங்கள் வேட்டைக்கு. ரெண்டாவது, மக்கள் பேசாத ஒரு நாடு தாய்வான். ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வேறு சர்வதேச அரசியலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் ஆதரவாகவோ எதிர்ப்பாவோ ஒரு குரல் கொடுக்கும் பொழுது ஆல்வேஸ் புட் த கண்ட்ரி ஃபர்ஸ்ட். நம்ம நாட்டை நீங்கள் முதல்ல வச்சு நண்பர்கள் யார், எதிரிகள் யாருன்னு பார்த்து தான் நம்மளுடைய முடிவுகள் எடுக்கணுமே தவிர நம்மளோட உணர்ச்சிகளுக்காகவோ இனத்துக்காகவோ மதத்துக்காகவோ எடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். 60 நாடுகள், மிக முக்கியமான நாடுகள், இந்தியாவோட தோல் சேர்ந்து சார்ந்து நின்னாங்க. இதே நீங்கள் அப்படியே 26/11/2008 மும்பையில் நடந்த தாக்குதல், நம்மளுடைய வர்த்தக தலைநகரம் கிட்டத்தட்ட 2 நாள் மண்டி போட வச்ச அந்த ஒரு சூழ்நிலை, 162 பேர் படுகொலை செய்யப்பட்ட போது கூட அங்கங்கே கண்டன குரட்கள் தெரிவித்தாங்களே தவிர நாடுகள் கூட நிற்கல. ஸோ நம்மளுடைய சர்வதேச அரங்கில் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி நம்ம சொல்லுவோம், அந்த இடத்துல இந்தியா எங்கே நிற்குது அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி தான் அது.
டிசம்பர் மாதம் நான் எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். பயங்கரவாதத்தை தாக்கணும், அதை வந்து அழிக்கணும் அப்படின்ற போது நம்ம நுனிப்புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தால் சரியாக இருக்காது. நம்ம நாட்டுக்குள்ளே காஷ்மீருக்குள்ளே அன்றாடம் இராணுவத்தினர் இங்கே நம்ம சேஃபாக பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்மளோட சகோதர சகோதரிகள் அங்கே பேர் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் 24 மணி நேரம் 365 நாள் கோவிட் இருக்குது இல்லை என்ன புயல் இருக்குது மழை இருக்குது எல்லாத்தையும் தாண்டி அங்கே பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம இங்கே சேஃபாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் சில இடங்களில் சில தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்குது. அப்போது அந்த பதிவில் நான் போட்டது பாவல்பூர், பஞ்சாப் ப்ராவின்ஸ், பாகிஸ்தான் பஞ்சாப் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய பாவல்பூர். அந்த பாவல்பூரில் இருக்கக்கூடிய மர்கஸ் சுபானல்லா அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ், அதுதான் ஜெய்ஷ் இ முகமது அப்படின்ற அந்த புல்வாமா தாக்குதலை நடத்தின அந்த பயங்கரவாதம் முகாமோட ஆணி வேர். அங்கேருந்து தான் பாராளுமன்ற தாக்குதல், பல முக்கியமான இந்தியா மேலோடு நடத்தப்பட்ட படுபாதக தாக்குதல்கள் எல்லாமே பிளான் பண்ணப்பட்டுச்சு. அதை அடிக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு கோரிக்கையாக, ஒரு கனவாக இருந்துச்சு. நாம் அதை மட்டும் அடிக்கலை. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 21 லொக்கேஷன், 9 லொக்கேஷன்ஸ். இதில் நீங்கள் 21 இடங்கள், 9 லொக்கேஷன்ஸ். இதில் அதாவது அவங்களுடைய பாகிஸ்தானோடைய வடகோடியில் இருக்கக்கூடிய ஸ்கார்து அவங்களுடைய மிக முக்கியமான இடம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தென்கோடியில் இருக்கக்கூடிய கராச்சி, 4 மாகாணங்கள். கைபர் பக்துன்குவான்னு சொல்கிற அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மிச்ச எல்லா இடத்துலையுமே இந்தியா ரொம்ப துல்லியமாக மே 7ஆம் தேதி நைட்டு 1:30 மணிக்கு 1:34 டு பி ப்ரெசைஸ், இந்தியாவுடைய போர் விமானங்கள் 1, 2 கிடையாது, 85 விமானங்கள் ஒரே நேரத்தில் ஏர்ல இருந்தாங்க. உலகப்போர் 2க்கு பிறகு, 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஒரு குறுகிய இடத்துல, ஒரு ஷார்ட் ஏரியாவில் பாகிஸ்தானுடைய ஒரு 45 விமானங்கள், நம்மளோட இது கிட்டத்தட்ட 85 விமானங்கள் நேருக்கு நேர் நின்னது உலக வரலாற்றில் யாருமே பார்த்தது கிடையாது. இப்போ அந்த இடத்துல விடிய காலையில் 4 மணிக்கு அந்த வீடியோஸ் இந்தியாவுடைய முப்படைகளும் அஃபிஷியலாக அவங்கவுங்க ட்விட்டர் ஹேண்டில் வெளியிட்டாங்க. நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு சர்ஜன், ஒரு மருத்துவர் சர்ஜரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோப்பின்னு ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அது உள்ளே போய் இருதயத்தில் போய் ஒரு சின்ன ஒரு மில்லிமீட்டர், நானோமீட்டர் இருக்கக்கூடிய இடத்த கட் பண்ணி எடுப்பாங்க. அதே தான் நம்மளுடைய முப்படைகளும் பண்ணாங்க. மர்கஸ் சுபானல்லா, அந்த ஃபோட்டோஸ் நான் வரும் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். அந்த இடத்துல 2வது தளத்தில் குறிப்பான ஒரு இடத்துல தான் அங்கே தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்ற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பாண்டேஜி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அது இப்போது ரொம்ப காமன் சென்ஸ் பாருங்கள். ஏப்ரல் 22ஆம் தேதி இந்த தாக்குதல் நடக்கும் பொழுது ஏப்ரல் 22 இரவே அவங்க அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை வேறு இடத்துக்கு சேஃபாக ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது மே 7ஆம் தேதி 15 நாள் கழித்து இந்த தாக்குதலை நடத்தும் போது அந்த தீவிரவாதிகள் யார் எங்கே இருக்கிறாங்கன்ற உளவு தகவல் அப்படின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ், டாக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், சேட்டலைட் இன்டெலிஜென்ஸ், இது 4ம் சேர்ந்து உளவுத்துறை, நம்மளுடைய ஐபி போன்ற ஏஜென்சிஸ் அவங்க கொடுக்கக்கூடிய 101% அக்யூரேட் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்மளுடைய முப்படைகள் அந்த ஆக்ஷனை கொண்டு போகிறாங்க. இது அவ்வளோ சீக்கிரமான விஷயம் கிடையாது. நான் ரொம்ப உங்களுக்கு இதுவாக சொல்கிறேன், இது அமெரிக்காவோ இல்லை இஸ்ரேலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் நெட்ஃப்ளிக்ஸில் சீரியல் எடுத்து முடிச்சு ஒரு 10 படம் திரைப்படம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அன்றைக்கி 7ஆம் தேதி காலையில் இந்த தாக்குதல் நடக்கும் பொழுது அடுத்தடுத்த டிவி சேனல்ஸ் நம்ம நிறையா அதை பற்றி உரைகள் நிறையா கொடுத்துட்டு இருந்தோம். ஒரே ஒரு கேள்வி திரும்ப 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 பாகிஸ்தான் கிளப்பி விட்ட ஒரு வீடியோ, ரஃபேல் என்னாச்சு, ரஃபேல் என்னாச்சு, ரஃபேல் என்னாச்சு. 1971 யுத்தத்தோடைய முதல் நாள் தலையங்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து எடுத்து படிச்சு பாருங்க. யுத்தம் ஆரம்பித்த 4 மணி நேரத்துக்குள்ள 20 இந்திய விமானங்கள் வீழ்த்தப்பட்டுச்சு. உங்கள் விமானங்கள், உங்கள் டேங்கிகள், உங்கள் கப்பல்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா அதை நம்ம ஹேங்கர் போட்டு பங்கர் ப்ரூஃபாக கொண்டு வந்து எங்கேயாவது தஞ்சாவூர் பக்கத்தில் ஒழிச்சு வச்சா தான் உண்டு. அதோட பர்பஸ் அது கிடையாது. அந்த விமானங்கள் போகும். விமானங்களோட டெக்னாலஜி அப்படின்றது 4.5 ஜென்ரேஷன். அதை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணைகளோட டெக்னாலஜின்றது 6th ஜென்ரேஷன். ஸோ விமானம் அப்படின்றது இட்ஸ் ஆல்வேஸ் வல்னரபிள். அது சுட்டு வீழ்த்தப்படுறதுக்கான ஆபத்து என்றைக்குமே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தில் நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2100க்கும் அதிகமான விமானங்கள் நம்ம விமானப்படையில் இருக்குது. அதில் இருக்கிற ரஃபேல் பார்த்தீங்கன்னா 36, அதில் 4 ட்ரெயினர் எஃபெக்டிவாக 32, ஆன் சர்வீஸ் ஆப்ரேஷனலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 25. அதில் ஒரு விமானத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
எவ்வளோ பெரிய சாதனையை நம்ம விமானப்படையும் ராணுவத்தையும் செஞ்சிருக்காங்க. அதை நம்ம இது ஏன் சொல்றேன்னா, மீடியாவில் திரும்ப 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 ரஃபேல் இல்லை அது வாங்கும் பொழுது ஒரு ஏர் பேட்டிலில் இந்த அளவுக்கு பிச்சாக இருக்கக்கூடிய ஒரு ஏர் பேட்டிலில் 5% லாஸ் அப்படின்றது அமெரிக்காவுடைய மிலிட்ரி டாக்டரின் எழுதியிருக்கக்கூடியது. 5% லாஸ் அப்படின்றது இருக்கும். ஆனால் நம்ம லெஸ் தென் 1%ல இருக்கிறோம். பைலட் இன்னொரு விஷயம், நீங்கள் போர் விமானங்களில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதுலே சொஃபஸ்டிகேட்டட் டெக்னாலஜின்றது அந்த பைலட்டை வெளியில் கொண்டு வரதுக்கான அந்த எஜெக்ஷன் சீட்டு. ஏன் அப்படின்னா, ஒரு போர் விமானியாக நீங்கள் ஆகணும் அப்படின்னா, சார் சொல்லியிருந்தாரு, அவ்வளோ அழகாக நேவல் ஆமன் பற்றி சொல்லியிருந்தாரு. நீங்கள் இராணுவத்திலையோ இல்லை ஏதோ ஒரு இதில் அதிகாரியாக சேர்றீங்க, நீங்கள் விமானி ஆகணும் அப்படின்னா அதோடைய ப்ராபபிலிட்டின்றது 15 லட்சம் பேரில் ஒருத்தர். ஒரு முறை நீங்கள் அந்த தேர்வு ஃபெயில் ஆனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் திரும்ப கொடுக்க முடியாது. நான் கொடுத்தேன், ஃபெயில் ஆனேன். என்னால் திரும்ப ஃபைட்டர் ஜெட் பைலட்டாக ஆக முடியாது. ஃபைட்டர் பைலட்டில் அடுத்தது. அப்போது நம்ம ஒரு ப்ரீஃபிங், நம்மளோட ஏர் மார்ஷல் ஒரு ப்ரீஃபிங் கொடுக்கும் பொழுது, ஏகே பாரதி அவர்கள் கொடுக்கும் பொழுது அன்னைக்கு ஒரு வார்த்தையை சொன்னார், ஆல் அவர் பைலட்ஸ் ஆர் சேஃப் அப்படின்ட்டு. இந்த மாதிரி 100 விமானங்களை நம்மளால் வாங்க முடியும், அது முக்கியம் கிடையாது. இப்போ பஹல்காமுக்கு நம்ம பழி வாங்கணும், சர்வ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஆர்மியோட ட்விட்டர் ஹேண்டில் போட்டிருந்தாங்க. பஹல்காம் மட்டும் இல்லை பாஸ், நீங்கள் பார்க்கக்கூடிய கலீத் அப்லிக் அபு ஒகாஷா முரித் கே அப்படின்ற ஒரு டெரரிஸ்ட் கேம்பில் இது பண்ணியிருந்தோம். ஒரு 20 வருட காலம் இந்தியாவில் நடந்த 15 முக்கியமான பயங்கரவாத தாக்குதல்கள் ஹைதராபாத்தில் ஆரம்பித்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் இருந்த ஒரு கிங் பின் இஸ் பின் கில்ட். முகமது ஹசன் கான் ஜெய்ஷ் இ முகமதோடைய சீஃப் ரெக்ரூட்டர், அங்கே இருக்கக்கூடிய படிக்காத மக்களை பயங்கரவாதிகளாக மூளை செலவை செய்யக்கூடிய சீஃப் ரெக்ரூட்டர், நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர். he has been killed. அவருடைய இறுதி சடங்குக்கு யார் யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. 5 உயரிய ராணுவ அதிகாரிகள், அவங்க காவல்துறை அதிகாரிகள், மேஜிஸ்ட்ரேட். இங்கே ஒரு டிஃப்ரெண்டான வியூ இருக்கு. சில பேர் என்னன்னா, பாகிஸ்தான் ராணுவம் தான் மோசமானவங்க, பாகிஸ்தான் மக்கள்லாம் நல்லவங்க, we love you bro, என்ன சொல்றது, I am sorry பாகிஸ்தான் அப்படின்ட்டு. அவங்க இராணுவத்துக்கும் அவங்க பயங்கரவாதிகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்றது தான் பிரதமர் மோடி அவர்கள் உறுதிப்பட கிளியர் கட்டாக பிராக்கெட்டாக ஒன்றா போட்டு வச்சிருக்கிறோம். அடுத்த முறை அப்படின்ற ஒரு கேள்வி பாண்டேஜி சொன்னார். தீவிரவாதிகள், பிறகு தீவிரவாத முகாம்கள், அதன் பிறகு இராணுவ நிலைகள், அடுத்த முறை பொதுமக்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய 2-3 பேருக்கு இறுதி அஞ்சலிக்கு வேற யாராவது வருவாங்களா இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா, மே 7ஆம் தேதி அவங்க ரஜோரி, நான் இருந்த பகுதி அது அந்த ரஜோரிக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பகுதி, ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கொஞ்சம் உயரிய மலையில் இருப்பாங்க, அந்த பகுதி கொஞ்சம் தாழ்வாக இருக்கும். இந்த ஒரு கேவலமான ஒரு நாடு, அதை விட ஒரு கேவலமான ஒரு இராணுவம், யாருமே பண்ணக்கூடாத வேலையை அவங்க பண்ணாங்க. ரஜோரியில் இருக்கக்கூடிய ஒரு குருதுவாரா மேலே ஐடென்டிஃபை பண்ணி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. 12 பேர் இறந்தாங்க, 5 பெண்கள் 4 குழந்தைகள் உட்பட. ஆர்ட்டிலரி ஷெல்லிங். அதன் பிறகு அது பக்கத்தில் இருந்த இம்மாக்குலேட் மேரி அப்படின்ற ஒரு சர்ச், அந்த ஸ்கூலில் நான் என்னோட 25வது வயதில், நான் 24 வயதில் அங்கே இருந்திருக்கேன். அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன், என்னால் அதை மறக்கவே முடியாது. அந்த இடத்துல ஒரு தாக்குதல், அங்கே ஒரு 4 பேர் கொல்லப்பட்டாங்க. மீண்டும் மதத்தை ஐடென்டிஃபை பண்ணி இந்தியாவை மத ரீதியாக பிளவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்திய ஒரு கோழைத்தனமான இராணுவம் தான் பாகிஸ்தான் இராணுவம். அதற்கு நம்ம கொடுத்த பதிலடி மே 8ஆம் தேதி குல்மர்க், தன்மர்க் அந்த பகுதியில் கேள்விப்பட்டிருப்பீங்க, சவுத் காஷ்மீர். அந்த பக்கம் இருக்கக்கூடிய, நான் பேர் எடுக்க முடியாது, பட் அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னது, இந்திய இராணுவம் நடத்திய தாக்குதலில் அங்கே எவ்வளோ பேர் இறந்தாங்கன்ற கணக்கு வேற. ஆனால் அந்த தாக்குதலோடைய தாக்கம் தாங்க முடியாமல் அங்கேருந்து மைக்கில் மெகாஃபோனில் வச்சு கதறி அழுது, எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி புறமுதுகிட்டு ஓடின ஒரு இராணுவம் தான் பாகிஸ்தான் இராணுவம். அதோடைய செகண்ட் எபிசோடு நம்ம கொடுத்தோம். நடுவில் அவங்க டிஜிஐஎஸ்பிஆர் அவசரமாக ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு, இப்போ இந்தியாவுடைய இராணுவம் பொற்கோவில் மேலே, அமிர்தசரில் இருக்கக்கூடிய பொற்கோவில் மேலே 5 பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை ஏவிட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா சீக்கியர்கள், நம்ம தெரியும், தேசப்பற்று மிக்கவர்கள்,
இராணுவத்தில் கணிசமான அளவுக்கு இருக்கக்கூடியவங்க அங்கே எப்படியாவது ஒரு பிரிவினையை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாருக்குமே நான் நிறைய விஷயம் அந்த டைமில் என் மேலே கோவப்பட்டீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபோன் அப்படின்றது ஃபோன் கிடையாது, அது ஒரு தோட்டா, அது ஒரு ஆயுதம். ஸோ நீங்கள் வரக்கூடிய வீடியோஸை நம்பி ஒருத்தரை வந்து நம்ம இது பண்ணிக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. வரக்கூடிய காலங்களில் அதில் கொஞ்சம் உஷாரா இருங்க. அதன் பிறகு மே 9 இந்தியாவுடைய விமானப்படை அடுத்த கட்ட எஸ்கலேஷனுக்கு போகிறாங்க. போரை விரும்பவில்லை, தீவிரவாதிகளை மட்டும்தான் தாக்கியிருக்கோம். பதிலுக்கு நீங்கள் பொதுமக்களை தாக்கியிருக்கீங்க, அதுக்கு ப்ரொஃபஷனலான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குறோம். இதோட நிறுத்திக்கிட்டால் உங்களுக்கு ஓகே. பாகிஸ்தான் கேட்கல. அவங்களுடைய ஷாயின் ரக பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை பயன்படுத்துகிறாங்க. அவங்களுடைய மிசைல்ஸ் இந்தியாவுக்குள்ளே வருது. அதன் பிறகு இந்தியாவுடைய விமானப்படை ட்ரிகரை அடுத்த லெவலுக்கு திருப்புறாங்க. அதன் பிறகு நம்மளுடைய பிரம்மாஸ் ரக ஏவுகணைகள் லைட்டாக ஒரு 2 இடத்துல டச் பண்ணி வச்சோம். இதுதான் மெசேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அதில் ஒரு முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா ராவல்பிண்டி. அந்த ராவல்பிண்டியில் தாக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்றது அவங்க இராணுவ தலைமையகத்திலேருந்து கரெக்டாக 12வது கிலோமீட்டர் இருக்குது. மெசேஜ் வந்து அங்கே தான். அதுக்கப்புறம் தான் அசீம் முனிவர் 5 நாளைக்கு காணவில்லை. இல்லை உண்மைதான். அது நியூக்ளியர் ப்ரொடெக்டட் பங்கரில் போய் உட்காந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தார். நம்மளுடைய முப்படை தளபதிகள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய தௌலோகானில் இருக்கக்கூடிய கால்ஃப் கோர்ஸில் காஃபி குடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இதுதான் நான் சொன்ன மர்கஸ் சுபான் அல்லா அப்படின்ற அந்த காம்ப்ளெக்ஸ். 150 கோடி செலவில் பாகிஸ்தானுடைய பொதுமக்கள் நிதி உதவியோடு கட்டப்பட்ட ஒரு தீவிரவாத முகாம். தெளிவாக வச்சுக்கோங்க. பொதுமக்கள் நல்லவங்க, இராணுவம் கெட்டது, அதற்கான எக்ஸாம்பிள் தான் இது. இந்த ஒரு துளையை நீங்கள் பார்க்குறீங்க சேட்டலைட் இமேஜரியில். இது பேர் தான் ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக். 1 மீட்டர் அக்யூரசியில் எங்கே அடிக்கணுமோ அங்கே அடித்து ஜெய்ஷ் இ முகமதுடைய பயங்கரவாத அமைப்புடைய தலைவன் மசூத் அசாருடைய குடும்பம் 14 பேர் இதில் கொல்லப்பட்டாங்க. இந்த ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸில் மட்டும் கொல்லப்பட்டது கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான தீவிரவாத முகாம். இப்போ இது அவங்க திரும்பவும் கட்டுறதுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் 14 கோடி நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. பல பேர் இது மீண்டும் எழுந்து வரும், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சைக்காலஜிக்கலாக, உளவியல் ரீதியாக இனி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதியும் நிம்மதியாக தூங்க முடியாது. இப்போ பாகிஸ்தானோட அந்த நரேட்டிவ் பார்த்துருப்பீங்க. 130 அணுகுண்டு எங்ககிட்ட இருக்கு. அவங்கள ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார், பிலாவல் பூட்டோ. நான் பாகிஸ்தானில் இருக்கவங்கள சொன்னேங்க. ஓகே சரி. அவர் வந்து என்ன சொன்னார்னா, சிந்தில் தண்ணி நிறுத்திட்டிங்கன்னா இந்தியர்களோட ரத்தம் ஓடும் அப்படின்ட்டு. ஏன்னா எங்ககிட்ட 130 அணுகுண்டுகள் இருக்கு, இந்தியாவில் புல் பூண்டு கூட நுழையாது, அது எதுவுமே விளையாது, உங்க எல்லாமே இறந்து போயிருவீங்க அப்படின்ட்டு. நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய அந்த சர்க்கிள் இருக்கு பார்த்தீங்களா, அது பேர் கிரானா ஹில், ஒரு சிறு மலைப்பகுதி. அதுக்கு உள்ளதான் அவங்களுடைய அணு ஆயுத கிடங்கு இருக்கு. உலகத்திலேயே ஒரு அணு ஆயுதம் வைத்துட்டு இருக்கக்கூடிய நாட்டை, அந்த அணு ஆயுதத்தையே நேரடியாக தாக்கின ஒரே நாடு இந்தியா தான். உலக வரலாற்றிலேயே கிடையாது. நீங்க இதை நீங்க லைட்டா எடுத்துக்காதீங்க. இது உலக மகா சாதனை. இதுக்கு தில்லு வேணும். இதை செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. அரசியல் தலைமைக்கு இது ஒரு செகண்ட் இது வேற மாதிரி போயிருந்ததுன்னா இந்தியாவுடைய பிளாக் ஹிஸ்டரியில் இன்றைய பிரதமர் மோடி அவர்கள் இருந்திருப்பார். ஆனால் உறுதிப்பட தன்னுடைய முப்படைகளுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்து, அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து, அந்த முப்படைகள் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகள் என்ன பண்ணணுன்றதை ரொம்ப தெளிவாக பண்ணாங்க. இதை வந்து பிரிண்ட் ஊடகத்தை சேர்ந்த ஸ்னேகை சலக்ஷ் அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் ஏர் மார்ஷல் AK பாரதி அவர்கள்ட்ட கேட்டார். ஓ அப்படியே அணுவாக இருக்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படி சிரிச்சுட்டு போனார். அவங்களும் ஒத்துக்கல. ஆமாம் அங்கே பக்கத்தில் எங்கேயோ விழுந்துருச்சுனாங்க. அது விழுந்தது அந்த காம்ப்ளெக்ஸோடைய என்ட்ரி, அந்த காம்ப்ளெக்ஸோடைய எக்ஸிட்டு. பாகிஸ்தான்லேயே அதிகமாக பாதுகாக்கப்பட்ட இடம் அதுதான். இப்போ கட்சிகள், தலைவர்கள், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபைட், அப்புறம் தொண்டர்கள் அவங்க போட ஃபைட், இது எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த முறை கார்கிலுக்கு அப்புறம் இந்த நாடு இவ்வளோ ஒற்றுமையாக, பாண்டேஜிகள் சொன்ன மாதிரி திரு ஒமர் அப்துல்லா அவர்களாக இருக்கட்டும், அசாதீன் OIC அவர்களாக இருக்கட்டும், அரசாங்கத்தை கடுமையாக எடுக்கக்கூடிய தலைவர்கள்,
பல தலைவர்கள் நாடு ஒரே கோடில் நின்று 140 கோடி மக்களுடைய குரல் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி ஒலித்த ஒரு மிக முக்கியமான தருணம் தான் ஆபரேஷன் சிந்தூர். இதற்கு பிரதமர் வந்து மோடி அவர்கள் ஒரு மன் கி பாத்தில் வந்து இல்லை அரசியல் தலைவர்கள் மூலியமாவோ இல்லை அவர் எக்ஸ்தலத்திலேயோ வந்து எல்லாரும் ஒன்று கூடுங்கன்னு யாருமே சொல்லவே இல்லை. இன்னைக்கு நாட்டை நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களில் யாருமே நாடு ஒன்றா இருக்கணும் அப்படின்ற அந்த வார்த்தை இல்லவே இல்லை. பாகிஸ்தானுக்கு மற்றும் அவங்கள இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சைனாக்கு விழுந்த மரண அடி இதுதான். ஓகே, நம்ம என்ன ஆயுதங்கள் பயன்படுத்தணுன்றது அந்த முதல் நாள் பார்த்தீங்கன்னா S-400 அப்படியே ஒரு பெரிய இதாச்சு. S-400 இருக்கு, நம்ம என்னன்னு பார்ப்போம். இதுதான் இந்தியாவுடைய மிசைல் ஆர்சனல். நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த 12 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மிசைல்ஸ், பல்வேறு ரக ஏவுகணைகள், க்ரூஸ் மிசைல்ஸ், பேலஸ்டிக் மிசைல்ஸ், கண்டம் விட்டு கண்டம் பாயும் எல்லாம் சொல்லுவோம். நம்ம அதில் 12ல் 2 தான் இப்போ நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுவும் ஜஸ்ட் ட்ரைலர். இந்தியாவுடைய விமானங்கள் எண்ணிக்கை 2229. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மக்கள் ஒரு விமானத்தை தூக்கிக்கிட்டு அது எங்கே போச்சு, ஒருத்தர் எங்கிட்ட கேட்டிருந்தார், அந்த 36 விமானத்தையும் ஒன்றா நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டால் வேலை முடிஞ்சிடும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ நோ கமெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னாலே நீங்கள் வளைகுடா போர், கல்ஃப் வாரை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் எதை வேணால் நம்ம சதாம் ஹுசைனை கூட மறந்துடலாம், ஸ்கட்டு பேட்ரியாட்டை மட்டும் யாருமே மறக்கவே முடியாது. ஏன்னா பேட்ரியாட் தாட் அப்படின்ற ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்காவுடைய நம்பர் 1 அப்படின்னு போற்றப்படக்கூடியது. கடந்த வருடம் 2023 அக்டோபர் 7 இஸ்ரேல் மேல் நடத்தப்பட்ட அந்த பயங்கரவாத தாக்குதல், அதன் பிறகு இஸ்ரேலோடைய அயன் டோம் சிஸ்டம். இது மாதிரி நம்ம எங்கேயாவது வரமாட்டோமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருந்துச்சு. நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய S-400 அப்படின்றது அது ஒரு பிரம்மாஸ்திரம், சுதர்சன சக்கரம். 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஏரியல் த்ரெட்ஸ், உள்ளே வரக்கூடிய ஏவுகணைகள், உள்ளே வரக்கூடிய பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள், உள்ளே வரக்கூடிய எதிரியோடைய போர் விமானங்கள். அது கொசு அடிக்கிறது கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா ட்ரோன், நிறைய அந்த ட்ரோன் வீடியோஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு ட்விட்டரில். நம்ம ஏன் S-400 யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு. பாஸ் அது ரொம்ப காஸ்ட்லிங்க, அதை போயிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன சைனீஸ் ட்ரோன் அடிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது. அதையும் நம்ம யூஸ் பண்ணணும். பிரதமர் அவர்கள் ஆதம்பூர் விமான நிலையத்தில் அந்த ஏர்பேஸில் அவர் பேசக்கூடிய மேடைக்கு பின்னாடி ஒரு டியூப் மாதிரி நின்றுச்சு பார்த்தீங்களா, அதுதான் S-400. நான் அவங்க ஒரு பொய் செய்தியை பரப்பி விட்டாங்க, ஆதம்பூரை நாங்கள் தாக்கிட்டோம், S-400 நாங்கள் தாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டைலில் அவர் ஃபேக்ட் செக் பண்ணார். நீங்கள் பார்க்கக்கூடியது நம்ம அதிகமாக இந்த முறை யூஸ் பண்ணது ஆகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஃபென்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். 25-30 கிலோமீட்டர் தொலைவில் தாக்கக்கூடியது. இதையும் அதாவது ஒரு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அக்யூரசி, இதோடைய லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 100க்கு 100%. இதோடைய ப்ராஜெக்ட் டைரக்டர் DRDOடைய சீனியர் சயின்டிஸ்ட் ஓய்வு பெற்ற டாக்டர் பிரகலாத் சுபாராவ் அவர்கள் பூனேயில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவரோட நிகழ்ச்சியில் இது பண்ணுறது. ஒரு விஷயம் அவர் அந்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தார். இந்த நியூஸ்லாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம டிவி நியூஸ்லாம் ஹைப்பர் ஆகி ஆகாஷ்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர்களுடைய மனைவி வந்து கேட்டிருந்தாங்க, அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏங்க நீங்கள் ஒரு 30 வருஷமாக ஏதோ ஒர்க் பண்ணன்னு சொன்னீங்களா ஆகாஷ்ன்னு சொல்லிட்டு, இதுதானே அது அப்படின்ட்டு. அவருடைய ஆனந்த கண்ணீரை நீங்கள் பார்த்துருக்கணும். அவர் நினச்சிருந்தா இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு H-1B வீசா எடுத்துக்கிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிட்டு நாசாவில் போயிட்டு கோடிக்கணக்காக சம்பாரிச்சிருக்க முடியும். He didn't do that. நேஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல்வேஸ், தேசம் முதல்ல அப்படின்றதுக்காக தான். சாதாரணமாக ஹைதராபாத்தில் ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துகிட்டு இருக்கிறார் அவர். நம்மளுடைய ஸ்பைடர் மற்றும் ஜூ 23 இது எல்லாமே நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு டீட்டெயிலாக வரேன். பட் அடிப்படையாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ஹீரோ ஆஃப் சிந்தூர் நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னா முழுவதிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஆகாஷுக்கு பின்னாடி 13 கல்வி நிறுவனங்கள் இருக்கு, அதில் 2 தமிழ்நாட்டில் இருக்கு. இதுக்கு பின்னாடி 235 SME, ஸ்மால் மீடியம் ஸ்கேல் அண்ட் சிறு குறு நிறுவனங்கள் நம்ம சொல்லுவோம். அதில் கிட்டத்தட்ட 31 நிறுவனங்கள் தமிழகத்தில் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுக்கும் ஆகாஷுக்கும் என்ன லிங்க்னு கேட்குறவங்களுக்கு இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு இதை மட்டும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன்.
இப்போ நீங்கள் இந்த L70 அப்படின்னு ஒரு இந்த கன்னை பார்க்குறீங்க, இந்த ஃபோக்கஸ் இந்த இதை பார்த்துங்க, இந்த டப்பா பார்த்துங்க. L70 நான் ராணுவத்தில் இருக்கும்போது ரிட்டையர் பண்ணிட்டாங்க. அது ஒரு ரிட்டையர்ட் ரவுடி ஆகிட்டார். அதை கொண்டு போய் மியூசியத்தில் வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த கன் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சுச்சுவேஷன்ஸில் அதோடைய இது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு விமானத்தை நேரடியாக கண்ணால் பார்த்து சுடக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் கன் தான் அது. அதை ஒரு ஸ்வீடனோட கம்பெனிகிட்ட வந்து நம்ம வாங்கியிருந்தோம். அதன் பிறகு அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, ஓகே இந்த கன் டெக்னாலஜி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ரொடக்ஷன் ரைட்ஸுமே நம்மகிட்ட கொடுத்தாங்க. இப்போ தான் நம்மளுடைய யுவ சக்தி, இளைஞர்களுடைய சக்தி அப்படின்றது வருது. நீங்கள் ரெண்டாவது பார்க்கக்கூடிய அந்த இமேஜ் டோன்போ இமேஜிங் அப்படின்ற ஒரு பெங்களூரை சேர்ந்த நிறுவனம், ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் இந்திய இராணுவத்தோடு சேர்ந்து இதை யூஸ் பண்ணலாமே, கன் ஒட்காயிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு விமானங்கள் ரொம்ப வேகமாக பறந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு மனிதனால் அந்த விமானத்தை நோக்கி அதை திருப்ப முடியாது. ஸோ வேற ஏதாவது பண்ணலாமேன்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சைட் டோன்போ இமேஜிங்ன்ற அந்த நிறுவனம் பண்ணாங்க. அந்த சைட் டே அண்ட் நைட், இரவு பகல் 2 நேரத்துலையும் வானத்தில் என்ன உள்ளே வந்தாலும் சரி, அது ட்ரோனாக இருந்தாலும் சரி, மிசைலாக இருந்தாலும் துல்லியமாக அழகாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி நம்ம வீடியோவில் பார்க்குறோமோ அந்த மாதிரி துல்லியமான ஒரு இமேஜை கொடுக்கும். இப்போ அது கன்னுக்கு தெரியணும். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் மென்பொருளை கொண்டு அது ரெண்டுத்தையும் இணைக்கிறாங்க. இப்போ அந்த கன்னுக்கு கண்ணு கிடச்சிருச்சு, ஒரு புது கண்ணு கிடச்சிருச்சு. ஆனால் அது எப்படி திரும்பும்? மேனுவலாக நம்ம திருப்ப முடியாது. அப்போது கோவையை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஒரு சர்வோ மோட்டர் ஒன்று தயாரித்து கொடுக்குறாங்க. இதை 3த்தையும் நம்ம சேர்த்தோம். இன்னைக்கு உலகத்திலேயே ட்ரோன் டெக்னாலஜியில் நம்பர் 1 நாடாக போற்றப்படக்கூடிய துருக்கியோடைய TB2 பைராக்டர் ட்ரோன், அக்கின்சி அவங்களுடைய நம்பர் 2 ட்ரோன், சைனாவுடைய CH9 ட்ரோன் 100க்கு 100 ஒன்று கூட உள்ள வர முடியாமல் சுட்டு வீழ்த்தின அந்த மிகப்பெரிய ஹீரோ தான் இந்த L70. மொத்த உலகத்தையும் இன்னைக்கு திரும்பி பார்க்க வச்சிருக்கு. மொத்த உலகத்தையும் காஸ்ட்லி சிஸ்டம்லாம் கிடையாது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கன்னை கமாண்டர் சார் சொன்ன மாதிரி நம்மளோட மொத்தம் 7000 கிலோமீட்டர் எல்லையிலையும் கொண்டு வந்து நிறுத்தி வைக்க முடியும். இதை இன்னைக்கு உலகம் படிச்சுட்டு இருக்காங்க, இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு. இப்போ இந்த கன்னை வாங்கணும்னு நம்ம மட்டும் தான் வாங்க, ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் ரைட்ஸ் நம்மகிட்ட கொடுத்தாங்க. பராக் 8 இது இந்திய இஸ்ரேலோட கூட்டு தயாரிப்பு. இதை முழுவதும் நம்ம இந்தியாவில் தயாரிச்சுட்டு இருக்கோம். ஸோ இஸ்ரேலை நம்ம நட்பு நாடா எதிரி நாடா அப்படின்லாம் கேள்வி கேட்குறவங்களுக்கு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான மக்களோட உயிரை காப்பாற்றினதுல மிக முக்கியமான ரோல் இந்த பராக் 8 அப்படின்ற அந்த மிசைலுக்கு இருக்கு. இது ருத்ரம் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. சைனாவை இன்னைக்கு தூக்கம் இல்லாமல் செஞ்சது இந்த மிசைல் தான். ஏன்னா இது ரேடாரை தாக்கி அளிக்கக்கூடியது. ஸோ பாகிஸ்தான் ஆன் அண்ட் ஆஃப் ரேடாரை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வச்சாங்க. நம்ம ஒரு சில இடத்துல சில ட்ரோன்ஸை விட்டு டெஸ்ட் பண்ணோம். டெஸ்ட் பண்ணும்போது ரேடாரை ஆன் பண்ணாங்க. ரேடாரை ஆன் பண்ண ஃபாஸ்ட்டுக்கு இந்த ருத்ரம் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இந்த மிசைல் அதை துரிப்ப 100% அப்படியே கண்டுபிடிச்சு அதை நேராக போய் அந்த ரேடாரே தாக்குனாங்க. பாகிஸ்தான் எந்த திமிரில் இந்த ஆப்ரேஷன் ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்ககிட்ட வந்து HQ9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், S300க்கு ஈக்குவலான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ரொம்ப அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் சைனா அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ பல பேர் சைனாவோட ஃபேன்ஸ் இருக்காங்க, என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. சைனா நீங்கள் போயிட்டு பார்த்து வாங்க சார், ஷாங்காயெல்லாம் போயிட்டு வாங்க, நம்மளோட 30 வருஷம் பேர், ரோடு நல்லா இருக்குது, சுத்தபத்தமாக இருக்குது, நிச்சயமாக நம்மளும் போயிட்டு தான் இருக்கோம், இன்னும் ரொம்ப தூரம் கிடையாது. ஆனால் நீங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த வெப்பன் சிஸ்டமை நம்பி இங்கே ஒரு சொல்லலாமா ஒரு ரவுடி பய நாடு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதை கம்ப்ளீட் சிஸ்டமை காலி பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேடாரை கண்ணை பிடுங்கி எடுத்தது இந்த ருத்ரம் மிசைல் தான். இது முழுவதும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. ஆகாஷ் தீர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சில கோரல்கள், சில முணுமுணுப்புகள் அந்த டைம்ல என்ன ட்விட்டர்ல டேக் பண்ணி போட்டிருந்தாங்க. அங்கெங்கேயோ சண்டை நடக்குது, இங்கே தேவையில்லாமல் வந்து அவங்க எங்கெங்கேயாவது மிசைல்லாம் இது பண்ணிட போயிடறாங்கன்ட்டு. ஆகாஷ் தீர் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் எக்கோ சிஸ்டம். நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து மிசைல்ஸையும், அது இம்போர்ட்டடாக இருக்கட்டும், நம்ம தயாரித்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒன்றிணைச்சு ஒரு ஏர்ஃபோர்ஸோடைய கமாண்ட் சென்டர், முப்படைகளுடைய கமாண்ட், அது ஏர்ஃபோர்ஸ் தான், விமானப்படை தான் பார்த்துட்டு இருக்காங்க, கடற்படை, இராணுவம் எல்லாமே அதில் இருக்காங்க. நீங்கள் ஒரு ஹாலிவுட் மூவியில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு 100 ஸ்க்ரீனை வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணி, அது நீங்கள் டெல்லியில் இப்போ ஏதாவது இப்போ இந்த யுத்தம் அதிகமாக இப்போ நடந்து பார்த்தீங்கன்னா குஜராத், பஞ்சாப், ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், இந்த 5 மாநிலங்களில் தான். ஆனால் இந்த சிஸ்டமை
நீங்கள் தஞ்சாவூரில் உட்காந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அங்கே உட்காந்து தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அந்தமான்லேயும் உட்காந்து ஆப்ரேட் பண்ணலாம். இந்த சிஸ்டம்க்கு கம்ப்ளீட்டாக வர்ச்சுவல் மொபைல் முழுவதும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். இந்த 30 வருடம் கழித்து என் நாடு இப்படி இருக்க வேண்டும்னு சொல்லி அந்த கனவு காண்ட வாழும் தெய்வமாக வாழ்ந்து முடிஞ்ச டாக்டர் ஏபிஜே ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு திட்டம் தான் ஆகாஷ் தீர். தமிழ்நாட்டுக்கும் யுத்தத்துக்கும் எந்த சம்பந்தம் சொல்லி இன்னொரு முறை கேட்டுறாதீங்க. அவர் ஒரு ஹேண்ட் பிக் பண்ணி லீடர்ஸ் வில் ஆல்வேஸ் மேக் லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு லீடர்ஸ் வில் ஆல்வேஸ் மேக் லீடர்ஸ்னுவாங்க. அவர் தேர்ந்தெடுத்த அந்த ஹேண்ட் பிக்டு விஞ்ஞானி தான் டாக்டர் பிரகலாத் சுபாராவ் அவர்கள். பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ், இதுவும் நம்மளுடைய 100% நம்மளோட இந்திய தயாரிப்பு. இதையும் நம்ம எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணோம். பிரம்மாஸ் அதுக்கான அறிமுகமே தேவை கிடையாது. அதோடைய இன்னைக்கு தேதிக்கு பிரம்மாஸ் ஒரு நிறுவனம் அப்படின்னா அதோடைய சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரே ஆகிட்டார். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாஸோட இதை அவர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். ஏன்னா இது நான் நகைச்சுவைக்காக சொல்லலை. இந்தியாவுடைய வல்லரசு நம்மளுடைய கனவு விக்ஷித் பாரத் 2047 டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம சுயசார்பு அடையாமல் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம ஒரு ஏற்றுமதியில் ஒரு வல்லரசு ஆக முடியாது. அதற்கான மெயின் இதுதான். அது கடைசியாக நம்ம இருக்கிறது S-400. கடைசி நாளில் இது பயன்படுத்தப்பட்டுச்சு. நூர்கான் ஏர்பேஸ், அதில் இருக்கக்கூடிய சில விமானங்கள் மீண்டும் தரையிறங்க முடியாமல் அந்த லிஸ்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு 1 மாத காலத்துக்குள்ள வீடியோவோட வெளியில் வரும். ஒன்னொன்னா வரும். பொய் அவங்க 3 நாளில் பரப்பி முடிச்சுட்டு போயிட்டாங்க. உண்மை ஒன்று சீக்கிரம் வரும். ஏன்னா நம்மளுடைய மிசைல்ஸில் எல்லாமே கேமராஸ் இருக்குது. விமானப்படை தேவைப்பட்டால் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய போர் விமானங்கள் ரஃபேல், சுக்கோய், INS விக்ராந்த் அவர் முன்னாடி வச்சுட்டு நான் பேசினா நல்லா இருக்காது. அதில் ஒரு கேப்ஷன் இருக்குது, யூ டோன்ட் ஃபைண்ட் INS விக்ராந்த் இன் த பேட்டில் ஃபீல்ட் பிகாஸ் INS விக்ராந்த் இஸ் த பேட்டில் ஃபீல்ட். IBG இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப் நம்ம சொல்லுவோம். அது ஒரு கடல்ல மிதக்கக்கூடிய ஒரு மினி ராணுவம். INS நேவி மட்டும் சார் கொஞ்சம் ரொம்ப அப்படியே அவருடைய தோணியில் அவர் சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக சொல்லிட்டு போனார். நேவி மட்டும் அன்னைக்கு கராச்சியை காலி பண்ணணும்னு சொல்லி 10 நிமிஷம் இந்த பட்டன்லாம் அழுத்தியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ராணுவ தளபதியாக இருந்து தன்னைத்தானே ஃபீல்டு மார்ஷலாக ப்ரொமோட் பண்ணி அந்த பதவிக்கே ஒரு மிகப்பெரிய இழுக்க கொண்டு வந்த அசீம் முனீர் போன்றவர்கள் இன்னைக்கு பாகிஸ்தான்லேயே இருந்திருக்க மாட்டாங்க. நிதர்சனமான உண்மை இது. ஸோ பாகிஸ்தான் என்ன இழந்தாங்கன்னு பாருங்க. HQ-9 அவங்களுடைய மிசைல் ஆர்சனல் கவசம். இனி அடுத்த யுத்தத்துக்கு நம்ம வெறும் பாகிஸ்தானை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வடக்கு எல்லை ஆரம்பிச்சு நம்மளுடைய வடகிழக்கு எல்லை அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் சைனா வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி டாக்டரின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் வார்ஃபேர், தொடர்பில்லாத ஒரு யுத்தம் அப்படின்ட்டு. அதில் மிக முக்கியமாக இந்தியாவுக்கு எதிராக கவசமாக வச்சுட்டு இருக்கிறது நம்பிட்டு இருக்கிறது HQ-9 தான். அந்த HQ-9 எப்போ வேணாலும் எங்களால் தூக்க முடியும் அப்படின்றத யுத்த களத்தில் நம்மளுடைய ஆகாஷ் மிசைல் சிஸ்டம், நம்மளோட ஆகாஷ் ஹீரோ கம்ப்ளீட்டாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க நம்ம விமானப்படை. அடுத்தது பார்த்தீங்கன்னா லை 90 அவங்களுடைய இன்னொரு சிஸ்டம். அது எதுக்கு அவங்க வச்சுருந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அந்த அளவுக்கு மோசமான கமெண்ட்ஸ் அவங்களோட முன்னாள் ராணுவ அதிகாரிகளே சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. CH-9 ட்ரோன், இது அமெரிக்காவுடைய பிரெடேட்டர் ட்ரோனுக்கு ஈக்குவலாக நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சைனா சொன்னது. ஒன்று கூட இந்திய எல்லையில் 10 கிலோமீட்டர் தாண்டி உள்ளே வர முடியல. நம்ம அந்த L-70க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தோட்டாவோட விலையில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் கம்மி தான். இதுதான் இந்தியா, இதுதான் மூளை, இதுதான் நம்ம. J-10 இதோடைய அஃபிஷியல் கணக்கு இன்னும் வரல, வெகு சீக்கிரம் அதை பற்றி வரும். துருக்கி புதுசாக வந்த அந்த ஓட்டமன் சாம்ராஜ்யம், துருக்கிய சாம்ராஜ்யத்தை மீண்டும் கொண்டு வரும். 1942 இந்தியாவுடைய இராணுவம் துருக்கியை ஓட விரட்டி ஹைஃபா அப்படின்ற அந்த மிக முக்கியமான போர்ட் சிட்டியை இஸ்ரேலுக்கு மீட்டு கொடுத்தாங்க. அந்த இஸ்ரேலியர்கள் இன்றைக்கும் அதை ஞாபகம் வச்சு நமக்காக நன்றி செலுத்துவாங்க. நம்ம வீரர்களுடைய ஒரு நினைவகம் அங்கே இருக்குது. அதை நாங்கள் பழி தீர்க்க வரோம்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்த 2 முக்கியமான ட்ரோன் அதுவும் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இதில் இந்த பைராக்டரோடைய ஒரு இது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் அப்படியே 2ஆக உடஞ்சு ஒரு ராஜஸ்தான்ல இருந்த ஒரு வீட்டில் துணி போடுற கொடியில் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. துவச்சி காய போட்ட மாதிரி. நான் ஜோக் அடிக்கல, அந்த ஃபோட்டோ மிஸ் ஆயிடுச்சு, நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு.
பாகிஸ்தான் வச்சுட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமாக அவங்க பாகிஸ்தானோட லாரியிலலாம் எழுதி வச்சிருப்பாங்க F-16 அமெரிக்க விமானம் சொல்லிட்டு. அதை ரொம்ப சேஃபாக கொண்டு போய் குவைட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட S-400 தள்ளி இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தில் வச்சுருந்தாங்க. இது 2 பார்க்கிங்கில் இருக்கும்போதே இந்தியாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு, தாக்கி அளிக்கப்பட்டிருக்கு. அதோட ஃபோட்டோகிராஃப்ஸ் இன்னும் வெகு விரைவில் வரும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்ற போது இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, சைனா வந்து J-35A ஸ்டெல்த் 5ஆம் தலைவர் விமானத்தை பாகிஸ்தான் கொடுக்க போறாங்க, மீண்டும் ஒரு முறை அவங்க வருவாங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய வெரி ஹை ஃப்ரீக்வன்சி ரேடார் அப்படின்றது 5ஆம் தலைமுறை விமானத்தை 400 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய மிக முக்கியமான 100% இந்திய தயாரிப்பு ஒரு ராணுவ தளவாடம். இதோட டெஸ்டிங் முடிஞ்சிருச்சு. இதோட கமிஷனிங் வந்து 2026 பண்ணியிருக்க வேண்டியது, இப்போ அதை ப்ரீபோன் பண்ணி நம்ம 2025 பண்றோம். ப்ராஜெக்ட் குஷா இது நம்மளுடைய ஓன் S-400. நீங்க பார்க்கக்கூடிய அந்த 120 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ளது. மேக் 5.5 பிரம்மோஸ் அப்படின்றது 2.8 இருந்து 3.3 வரைக்கும் இருக்கக்கூடிய வேகம். அதை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு. பிரம்மாஸை இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. பிரம்மாஸோடைய அப்பாவுக்கு அப்பா இப்போ வரப்போறாரு, அதுதான் இந்த மிசைல். இதுவுமே இன்னும் 1.5 வருட காலத்துக்குள்ள நாம செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம். இதோடு வந்து நம்மளோட லாங் ரேஞ்ச் க்ரூயிஸ் மிசைல், இதை நம்மளுடைய தேஜஸ் ரக விமானத்தில் ஆரம்பிச்சு நம்மளுடைய படை விமானத்திலிருந்து எல்லாத்துலேயுமே நம்ம ஃபிட் பண்ணக்கூடிய வேலையை பார்க்குறோம். பிரம்மோஸ்லையுமே இப்போ நம்ம புதுசாக எடுத்துகிட்டு போகக்கூடிய மிசைல் பிரம்மோஸ் NG நியூ ஜென்ரேஷன் அப்படின்ற மிசைல் உங்களுக்கு விமானத்தில் ரொம்ப ஈஸியாக 1200 கிலோ தான், விமானத்தில் ரொம்ப ஈஸியாக அதை பொருத்த முடியும். இனி வரக்கூடிய காலங்களில் பாகிஸ்தானுடைய அடுத்த இந்த முறை அப்படின்றதே அவங்க ஒரு பிலவல் பூட்டோ பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தாரு, சோர் ஜேசா ராத்கோ ஆகேன் குஸ்கியேன் அப்படின்ட்டு, திருட மாதிரி நைட் உள்ள வந்துட்டாங்க அப்படின்ட்டு. உண்மையான விஷயம் சொல்கிறேன், 10ஆம் தேதி விடிய காலையில் 1:30 மணிக்கு இந்திய விமானப்படையோட முதல் தாக்குதல், 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் 2வது தாக்குதல், 7:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைமில் 3வது தாக்குதல், 12:30 மணிக்கு லஞ்ச் டைமில் 4வது தாக்குதல், 12:50க்கு அவங்களோட DGMO நம்ம DGMOக்கு ஃபோன் பண்ணி ஐயா போதும் சாமி இதுக்கு மேலே நிறுத்திக்கணும்னு சொல்லிட்டு 3:30 மணிக்கு அந்த காலை ஃபிக்ஸ் பண்ணி 5:30 மணிக்கு போர் நிறுத்தம் அப்படின்றது அறிவிச்சது. இந்திய விமானப்படைக்கு இன்னொரு சான்ஸை கொடுத்து அங்கே நம்மளுடைய நேவிக்கு நீங்கள் கராச்சி ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்குங்க அப்படின்னு இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு சாயங்காலம் டீயும் சர்வ் ஆயிருக்கும், நைட்டு டின்னரும் சர்வ் ஆயிருக்கும். அது அவங்க வேணான்னு சொன்னதால தான் இது பண்ணல. ஸோ வீரர்களுடைய வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளோ பெரிய ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் உலகத்திலேயே ஆசியாவில் நடந்த மாடர்ன் வார்ஃபேர் அப்படின்றது இதுதான் முதல் முறையா. அந்த மாடர்ன் வார்ஃபேரில் 25 நிமிஷத்துக்குள்ள, அதாவது நம்மளுடைய இன்டகிரேஷன் அப்படின்றது இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு, வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு இது நான் நிஜமாக சொல்கிறவங்களுக்கு என்னால் தூங்க முடியல இன்னைக்கு. என்ன இப்போ தான் நம்ம மாடர்னைஸ் பண்ணிட்டு இருக்கோம், என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்குன்னு சொல்ல நம்மளுடைய முப்படைகளுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், நம்மளுடைய சிறு குறு நிறுவனங்கள், நம்மளுடைய ஸ்டார்ட் அப், நம்மளுடைய யுவசக்தி, நம்மளுடைய அரசாங்கம், நம்மளுடைய அமைச்சர்கள், நம்மளுடைய தளபதிகள், நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஏன்னா இதை நடத்தி காமிச்சது அவ்வளோ ஈஸியான ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ராணுவத்தில் நம்ம என்னைக்குமே ஒரு விஷயம் சொல்லுவோம், வில் நெவர் லீவ் அவர் சோல்ஜர்ஸ் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவர் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த டைம்ல பர்சனலாக கூப்பிட்டு சொன்னது, அக்னி-10 அப்படின்ற அந்த திட்டத்துக்கு எதிராக பயங்கரமான அரசியல் நடக்குது, நீங்க எல்லா இடத்துக்கும் போய் டிராவல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு காணொலிகள் என்னால் இன்னைக்கும் ஓரளவுக்கு மேலே தாங்க முடியாத ஒரு விஷயம். ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அன்பாப்புலர் டிசிஷன் எடுக்கிறது, கசப்பு மருந்தை கொடுக்கறது அப்படின்றது ஒரு தலைவனுக்கு அழகு. அந்த ஒரு நிலைமையில் அக்னி வீரர்கள் இது பண்றாங்க, அவங்க வேலை வாய்ப்பு இல்லை, அவங்க நாளைக்கு தீவிரவாதிகளாக மாறிடுவாங்க, ஆயுத பயிற்சிகள் கொடுக்குறீங்க, அவங்க யூஸ் பண்ணி த்ரோ பண்றீங்க. 3000 அக்னி வீரர்கள் இன்னைக்கு நீங்க பார்த்த முப்படைகள் இருந்த அனைத்து ஆபரேஷன்லயுமே 20 வயசு பசங்க, 19ல இருந்து 20 வயசு பசங்க அந்த பிரம்மோஸை இயக்குனதுல ஆரம்பிச்சு அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தினது வரைக்கும் அக்னி வீரர்கள் நம்மளுடைய இளம் ரத்தம் கப்புல்டு வித் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்டு சோல்ஜர்ஸ் ஏற்கனவே இருக்கிறாங்க. இந்த ஒரு டெட்லி காம்பினேஷன் தான் இந்த யுத்தத்தை இன்னைக்கு நடத்தி காமிச்சது. இப்போ இதுல நீங்க பார்க்கக்கூடிய முரளி நாயக் ஒரு அக்னி வீரர். ஸோ நம்மளுடைய உயிரிழப்பு அன்ஃபார்ச்சுனேட். ஒரு யுத்தம் அப்படின்னா விமானங்களாக இருக்கட்டும், டேங்கிகளாக இருக்கட்டும், வீரர்களாக இருக்கட்டும், அவங்களோட உயிரிழப்பு அப்படின்றது இழக்க முடியாது. இந்த தருணத்தில் ஒரு க்ளோசிங் ரிமார்க்காக அவங்களுக்கு
மனப்பூர்வமாக இன்றைக்கி நிற்க வேண்டாம். நம்ம நிகழ்ச்சி முடிவில் நம்ம பண்ணுவோம். நம்ம அனைவரும் நம்மளுடைய அஞ்சலி செலுத்துவோம். எந்த நாடுமே அவங்க இராணுவ வீரர்களையும் விவசாயிகளையும் மறந்த நாடு வளர்ந்தது சரித்திரமே கிடையாது. இதை உங்களுடைய ஒரு இதுவாக வச்சுக்கோங்க. சில வீடியோஸ் ப்ளே பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு 2 minutes மட்டும். இதான் ஆகாஷ். नूरकान मस्ती खाली के वाली भाई. हाँ देखना वाम कैसे आ रही है वहाँ से. अभी वीडियो कैच होगी नहीं होगी. இது அனைவரும் நமக்காக பாகிஸ்தான் பொதுமக்கள் எடுத்த வீடியோ. ஸோ நீங்க இப்ப பார்க்கக்கூடியதான் நூர்கான் விமான நிலையத்துக்கு நடத்தப்பட்ட தாக்குதல். தேங்க்யூ. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் இது ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் கிடையாது. இட்ஸ் அ மெசேஜ் டு த வேர்ல்ட். வி ஹேவ் அரைவ்ட்.